பகையாளிகள் யாரு யாரு? எப்பேர் என்னுடைய பெரிய தந்தையாக விளங்கக்கூடிய திருராஜ்யம் ஈன்றெடுத்த துரியோதனங்க கௌரவர்கள் 100 பேரு. கௌரவங்க 100 பேரு. கௌரவர்கள் 100 பேரு. கௌரவம் தவறாத கௌரவர்கள். எதை பார்த்தாலும் கௌரவமா தான். ஆமா ஆமா முன்னாட்டம். இனிமே வரது கௌரவங்க 10 பேர் தெரியுறாங்க நம்ம சங்கரமா இருக்கு. ஓஹோ ஏன்டா கேவலப்படுத்துற? கௌரவம் என்னதான் வந்து உடமா தெரியுதுங்க. நாளைக்கு போட்டத வாங்கி கம்பெனி. கௌரவர்கள் 100 பேரு. என்னுடைய பங்காளிகள் என்னென்ன வஞ்சகம் செய்தார்கள்? படிக்கின்ற பாய்களிலே பாம்பு முழு விட்டாங்க. பாண்டவர் 5 பேரும் பாம்பு முழு குத்தி சாவுட்டுங்க. நடக்கின்ற வழிகளிலே நச்சு முள்ளை நட்டி வைத்தனர். நடக்கும்போது அந்த முள்ளெல்லாம் காலில் ஏறி சாவுட்டுங்க. குளிக்கின்ற நீரிலே கூரூசி நட்டி வைத்தனர். கூரூசியில ஏறி சாவுட்டுங்க. சாமி இத்தனையோ லட்சம் செய்து இப்பூலையில் ஏழை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவபேதங்களை அழிக்கும் பொறுப்பை ஏற்ற கல்லுக்குள்ளே இருக்கும் தேரைக்கும் கருவுக்குள்ளே இருக்கும் சிசுவுக்கெல்லாம் காத்தருள் புரியக்கூடிய என்னுடைய மாமனாகப்பட்ட அரிராம கண்ணனுடைய கிருபையினால் 55 பாண்டவர்கள் தப்பித்து பிழைத்தோம். அப்படி தப்பித்து பிழைத்து வந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆயிடுச்சுப்பா. நாளைக்கு தேவையாது யாருங்க? யாருன்னு கேட்காத, எத்தனை பேருன்னு கேளு. எத்தனை பேர்? எனக்கு சரியாக மனிதர்களோ 9 பேரு. சரியாக 9